மோடி அவர்களுடைய இந்த பேச்சு நேரடியாக குற்றச்சாட்டு 3 அமைச்சர்கள் மீது 3 துறைகள் மீதான குற்றச்சாட்டு. தமிழகத்தினுடைய மிக மிக முக்கியமான அமைச்சர்கள் 6 பேர் இடி மற்றும் இது போன்ற பொருளாதார குற்றப்பிரிவினுடைய அந்த விசாரணை வலயத்துக்குள்ளார வரப்போறாங்க. குறைந்தபட்சம் 3 கைதுகளாவது உறுதி. கே நேரு பிடிச்சா கே நேரு என்ன அவரே சம்பாரிச்சு அவரே எடுத்துட்டு போயிருப்பாரு நினைக்கிறீங்களா? அப்ப அவர் யாருக்கோ கொடுத்துருப்பாருல்ல, அவர் யாருக்கு கப்பம் கட்டி இருக்கலாம் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். எந்தெந்த கட்சி லெட்டர் பேட் கட்சி இருக்கோ அனைத்து கட்சியும் கூட்டிக் கொண்டு 25 கட்சிகளோட ஒரு கூட்டணி, ஒற்றுமையான கூட்டணி. வைகோலாம் நீங்க கேட்டதுனால சொல்றேன், நீங்க போர்வால் நீங்க சொல்லும் போது உங்களுக்கே சிரிப்பு வருது. இந்த மாதிரி ஒரு போர்வால் எதுக்கு? இது வெண்ணெய் வெட்டுற கத்தி, இது போர்வால் இல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி 5 ரூபா வித்த தக்காளி சாதம் இன்னைக்கு 50 ரூபா விக்குது. ஆனா அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு 4 சீட் தான், இன்னைக்கு 4 சீட் தான். வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாப்ல. தப்பு செய்தவர்கள் தப்பிக்கவே முடியாது என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும். இந்த தேர்தலில் மக்கள் ஒண்ணுதான் யோசிக்க போறாங்க. ஒரு குடும்பமா அல்லது தமிழ்நாட்டையே தன்னுடைய குடும்பமாக நினைக்கக்கூடிய இந்த என்டிஏ அணியா. வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் பேசு தபலா பேசு ராஜவேல் நாகராஜன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ரைட் சார். தமிழ்நாட்டோட அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிட்டு தேர்தல் மிக நெருங்கிய அருகாமையில் வந்துருச்சு. திருச்சியில் 2 பக்கமும் மாநாடு. அது 2 தினங்களுக்கு மத்தியிலே அந்த 2 மாநாடுகள். ஒன்று திமுக சைடில் மாநில மாநாடு, மற்றொன்று என்டிஏ அதிமுக கூட்டணி சார்பாக நடந்த மாநாடு. இல்லை, என்டிஏ அதிமுக கூட்டணி சார்பாக மாநாடை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம பேசலாம். மோடி அவர்களுடைய வருகை வரும்போது ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விழாவிலும் கலந்து கொண்டு இந்த முறை பிரச்சார விழாவும் கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக சொல்ல போனால் 5000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு விழாவிலையும் 2 அம்ரித் ட்ரெயின்களையும் அவர் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வருகை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, தொடர்ந்து தமிழ் மொழியை பற்றி உலகத்தினுடைய அரங்குகளில் மோடி எவ்வளவு பெருமையாக பேசிட்டு இருக்காருங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு பிறப்பால் ஒரு குஜராத்தியாக இருந்தாலும் அவர் தன்னுடைய மொழியை பற்றி கூட அவர் இவ்வளோ பெருமை பேசுறது கிடையாது. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, அது ராணுவ வீரர்களை சந்திக்கிறதுக்கு அவர் ஹிமாலய மலையினுடைய உச்சிகளுக்கு போய் மலை மூடுகளில் நின்று பேசும் பொழுதும் பாரதியாருடைய பாடல்களை மேற்கோள் காட்டுவதாக இருக்கட்டும், அல்லது சர்வதேச நாடுகளுடைய அரங்குகளுக்கு சென்று பேசும் பொழுது அங்கும் தமிழை மேற்கோள் காட்டுவதாக இருக்கட்டும். நிறைய பேர் உடனே சொல்லுவாங்க, மோடி திடீர்னு எலெக்ஷன் வந்துருச்சுன்னா தமிழ் வேஷம் போடுவார், தமிழ் திருக்குறள் சொல்லுவார் அப்படின்னு. அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். தொடர்ந்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை நிராகரிப்பதும் மோடிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய வெறுப்பு பிரச்சாரத்தை செய்வதுமாக இருந்த ஒரு மாநிலத்தில் கணிசமாக அவர் வர வர பாஜக வளர்ந்துகிட்டே தான் இருக்குது. என்னதான் முதல்வர் ரொம்ப பெருமையா ஒரு பகடி செய்வதாக நினைத்துக் கொண்டு மோடி அடிக்கடி வரணும், அமித்ஷா அடிக்கடி வரணும்னு சொன்னாலும் கூட பாஜக என்பது வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கான உதாரணங்கள் எவிடன்ஸா இருக்கு. ஓகே, நம்பர்ஸா இருக்கு. இன்னைக்கு ஒரு நோட்டாவுக்கு கீழே இருந்த கட்சின்னு சொன்ன இடத்துல இருந்து இன்றைக்கு 11% தன்னிச்சையாக 18% கூட்டணியாக 2024 மக்களவைத் தேர்தலில் எடுத்த ஒரு கட்சி. கோபேக் மோடிங்கிற குரல்கள் இன்னைக்கு ஒலிக்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம பார்த்திருக்கோம். கருப்பு பலூன் பறக்க விட்டவங்க எல்லாம் இன்னைக்கு எங்க போனாங்கன்னு தெரியல. கோபேக் மோடின்னு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ண கட்சி இன்னைக்கு அமைதியா இருக்குது. அப்படின்னா இங்க அக்செப்டன்ஸ் லெவல் அதிகமாக இருக்கிறதா பாக்குறேன். ஒவ்வொரு முறையும் அவர் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுதும் நிறைய நலத்திட்டங்களை பேசிருக்காரு. இந்த வாட்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டு அங்கிருந்து ஓப்பனா சொல்றாரு, இன்னைக்கு மதுரையில நீங்க ஒரு மல்லிகைப்பூ விளைவிச்சீங்கன்னா அன்று மாலையே அது பாரிஸ்கோ நியூயார்க்குக்கோ போகும் அப்படின்னு சொல்றாரு. தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுதும் ஆக்கப்பூர்வமான சும்மா அந்த வெற்று அறிவிப்பு, இவர்கள் சொல்வது போல 2000 கொடுக்குறேன் 5000 கொடுக்குறேன் இந்த மாதிரிலாம் இல்லாம எது மக்களுக்கு ஒரு நெடுநாள் பயனளிக்கும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பை எது மேம்படுத்தும் என்பதை யோசிச்சு பாரத பிரதமர் மோடி அவர்கள் செயல்படுவதாக நான் பார்க்கிறேன். ஸோ அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு. இன்னொன்னு 3 மாநாடுகளை நடத்திட்டாங்க என்டிஏல. ஓகே, ஸோ 3லையுமே கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரோடும் அவரால் ஸ்டேஜ்ல ஏற முடியுது. அவரால் ரொம்ப சந்தோஷமா பேச முடியுது. மோடி அவர்களுடைய கவர்னன்ஸ் பத்தி டிடிவி தினகரன் அவர்கள் பேசினதெல்லாம் பார்த்திருப்பீங்க. குஜராத்துக்கும் தமிழ்நாட்டுக்குமான தொடர்பு சொல்ல போனா பாஜக காரங்க பேசுறதை விட கூடுதலாக போயிட்டு டிடிவி தினகரன் பேசிட்டு இருக்காரு. சோ அந்த அளவுக்கு ஒரு பிணைப்பை எல்லோரும் விரும்புகிறார்கள். இன்னமும் சீட் ஷேரிங் நடக்கல, இன்னமும் யாருக்கு எந்த தொகுதின்னு பேசி முடிவாகல. ஆனால் அந்த இணக்கத்தை உருவாக்குகிறார்கள். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும்பொழுது அவர் பேசக்கூடிய பேச்சா இருக்கட்டும், எல்லோருமே மனசுல இருந்து பேசுறதை பாக்குறோம். கூட்டணி ரொம்ப அருமையா ஷேப் ஆயிட்டு இருக்கிறத நான் பாக்குறேன். மக்கள் கிட்ட இந்த பாசிட்டிவிட்டி உணர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்டிஏ இருக்கு, இவங்களை நம்பி நம்ம வாக்கு செலுத்தலாம். ஒரு டபுள் இன்ஜின் மாடல் அப்படின்னு வரும்பொழுது தொடர்ந்து மத்திய அரசிடம் மோதல் போக்க வச்சுக்கிட்டு நிதி வரல, அவங்க நிதி கொடுத்தாலும் அந்த நிதியை முறையா செயல்படுத்தாமல் அந்த நிதியில முறைகேடு பண்றதெல்லாம் இல்லாம ஒரு நல்ல அரசாங்கம் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய அரசாங்கம் வந்தால் அது அனைவருக்கும் நலம் பயக்கும் ஒரு எண்ணத்தை
மோடி அவர்களுடைய ஃப்ரீக்வெண்ட் விசிட்ஸ் வந்து மக்களுக்கு கடத்தும் நான் நம்புறேன். கண்டிப்பாக சார். இது என்டிஏ கூட்டணி சார்பாக நீங்கள் இந்த கூட்டம் நடக்கும்போது நீங்களே குறிப்பிட்டு சொன்னீங்க அன்புமணி அவர்களுடைய பேச்சு. அதுதான் நேற்று வந்து 2 தினங்களுக்கு முன்பு அதுதான் வந்து பரபரப்பு. என்ன அவரோட பேச்சு இல்லைன்னா, விவசாயிகள் தற்கொலை அவர் கையில் எடுத்த விதம், அதுபோக கஞ்சா போதைப் பொருள் வந்து 8.5 கிலோ லட்சம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கிற விஷயம், பெண் குழந்தைகளை பெற்றிருக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நேரடியாக வந்து ஒரு சென்டிமெண்டல் அட்டாக் வந்து மகளிர் மத்தியில் உருவாக்கின விதம், அன்புமணி அவருடைய இந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேச்சுங்க. ஏன்னா அவர் பேசும்பொழுது 3 பெண் குழந்தைகளுடைய தகப்பனாக நான் பேசுகிறேன். இது வரைக்கும் எத்தனையோ மேடைகள் அவர் பேசியிருக்காரு, அவருடைய சொந்த கட்சி மேடைகளில் பேசியிருக்காரு. எத்தனையோ முறை அன்புமணியினுடைய பேச்சுக்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இடத்தை, நீங்க சொன்ன மாதிரி சென்சிட்டிவான இடத்தை தொட்டிருக்காரு. நான் கூட நேற்று ஒரு பேட்டியில கூட குறிப்பிட்டேன். இப்போ எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. தமிழ்நாட்டில் தினசரி நடக்கக்கூடிய செயல்கள், குற்ற செயல்களுடைய சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய குழந்தைய நம்பி ஒருத்தங்க வீட்டுக்கோ அல்லது ஒரு இடத்துக்கோ அனுப்புறதுல ஒரு சங்கடங்கள் இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நேற்று வந்து காவல்துறையின் சார்பாக மிகப்பெரிய விளக்கம்லாம் கொடுத்தாங்க. பட் அவங்களுடைய பாடி லாங்குவேஜே பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எப்படி எங்களை எல்லாம் கேள்வி கேட்கலாம்? காவல்துறை என்பவர்கள் கேள்விக்கு அப்பாற்பட்டவர்கள் என்பது போலதான் அவங்களுடைய உடல் மொழி இருந்தது. இன்னொன்று, இது அரசு அதிகாரிகள் சொல்ல வேண்டிய பதிலே கிடையாது. இது முதல்வர் சொல்ல வேண்டியது, அமைச்சர் சொல்ல வேண்டியது, காவல்துறையை தன்னுடைய கைகளில் வைத்திருக்க வேண்டிய முதல்வர் சொல்லணும். ஏன்னா இவங்க வந்து ஓட்டு வந்து இவங்க தீரஜ்குமாருக்கோ இல்ல அருண் ஐபிஎஸ்கோ இல்ல வருண் ஐபிஎஸ்கோ போடல. மக்கள் ஓட்டு போட்டது ஸ்டாலினுக்கு. ஸோ அப்போ ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா இந்த விளக்கத்தை ஸ்டாலின் தான் கொடுக்கணுமே தவிர, இந்த விளக்க வெங்காயத்தை இந்த காவல்துறை தூக்கிட்டு வரதுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. இது முதல் தடவை நடக்கலைங்க, இது தொடர்ச்சியா நடக்குது. ஈவன் கரூர் ஸ்டாம்பேட் பொழுது அமுதா ஐஏஎஸ் உட்கார்ந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அதிகாரிகள் என்ன மறந்துட்டாங்க அப்படின்னா, ஆட்சி அதிகாரம் என்பது ஒரே கட்சியிடம் நிரந்தரமாக இருக்க போவதில்லை. இன்னும் 50-60 நாள்ல காட்சிகள் மாறும் பொழுது இவங்க எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எந்த மாதிரியான பிரஸ் மீட் கொடுத்ததெல்லாம் வந்து அடுத்து வரக்கூடிய அரசாங்கம் மறந்துருமா? அல்லது மறந்தாலும் இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்காம இருப்பாங்களா? அல்லது நடவடிக்கை எடுத்தாலும் இவர்கள் அப்போதைக்கு எப்படி இவங்க ஸ்டாண்ட்ஸை மாத்திப்பாங்க நம்ம பார்த்திருக்கோம் இல்ல? அதான் காலையில ஒரு சிட்டிங் மினிஸ்டர் 11 மணிக்கு கவுண்டிங்ல லீடு தெரிஞ்ச உடனேவே அவங்க வீட்டு வாசல்ல இருந்து அந்த பந்தபுஸ்துகள் அப்படியே விலகும். அது வந்து சிஎம் வீட்டுக்கான கான்வாய்கள் போகக்கூடிய சாலை என்பது அப்படியே அடைப்பு எல்லாம் எடுக்கப்படும், பொதுமக்கள் போக ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி அதிகாரம் கை மாறுறதை நம்ம எத்தனையோ தடவை பார்த்துட்டோம். கருணாநிதி என்ற ஒரு நபரை தரதரன் இழுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ண ஊர் இது. ஜெயலலிதா என்ற ஒரு நபருடைய வீட்டுக்குள் புகுந்து அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அறைகள் ஒவ்வொன்றாக படம் எடுத்து போட்ட ஊர் இது. சோ இன்னைக்கு வந்து யார் கையில வேணாலும் அதிகாரம் வந்து மாறலாம். சோ காவல்துறை அதிகாரிகள் நேற்று உட்கார்ந்து கொடுத்த அந்த விளக்கமே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இன்டைரக்டா மிரட்டுறாங்க. என்ன மிரட்டுறாங்கன்னா, நீங்க தவறான தகவல் சொன்னீங்கன்னா தூக்கி உள்ளார வச்சிருவோம் அப்படிங்கிறத சொல்லாம சொல்றாங்க. அதுக்கு வேற பாலிசி லாங்குவேஜ்ல காவல்துறைக்குன்னு ஒரு உடல் மொழி இருக்கும் இல்லையா? அந்த உடல் மொழி என்ன கன்வே பண்ணுச்சுன்னா, இதை பத்திலாம் நீங்க பேசக்கூடாது. அவங்க அதுதான் சொல்ல முற்படுறாங்க. அப்போ இது வந்து ஒரு மிரட்டலாக பார்க்கப்படுது. ஏன்னா இப்ப நேற்று காலையில பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் பாப்ப எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்தது, கோட்டூர்புரம் இன்சிடென்ட். அடுத்த ஒரு 1 ஹவருக்குள்ளார என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல அந்த பொண்ணு வந்து ஒரு ஃபேக் ஸ்டேட்மெண்ட், அந்த பொண்ணு வந்து மன அழுத்தத்துல கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன், 1 மணி நேரத்துல அது மன அழுத்தத்துல கொடுத்ததா மன அழுத்தத்துல இல்லாம கொடுத்ததான்னு கண்டுபிடிக்க முடிஞ்ச உங்களால, விளாத்திக்குளத்துல அந்த பொண்ணு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த 1 மணி நேரத்துல இதே மாதிரி ஒரு துரிதமான நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா காப்பாத்திருக்கலாமா? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க நீங்க என்ன பண்ணீங்க? உன் பொண்ணு இவங்க கூட ஓடி போயிட்டா, போய் செக் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸை ஹியூமிலியேட் பண்ணி, ஏன்டா கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தோங்கிற லெவலுக்கு ஃபீல் பண்ண வச்சீங்க. சோ அப்போ அங்க அவ்வளவு ஆக்டிவா அவங்களால செயல்பட முடியல. கோட்டூர்புரம் முதல்வர் வீட்டுக்கு பக்கத்தில் 10 நிமிடத்தில் முதல்வர் வீட்டிலிருந்து தொலைவில் நடந்த இன்சிடென்ட்னு ஒரு பிரஷர் வந்த உடனே உடனடியா உங்களுடைய ஒட்டுமொத்த ஃபோர்ஸும் இறங்கி வேலை பார்க்குது. அப்போ குற்றமே நடந்தாலும் அது எங்க நடக்கணும்? முதல்வர் வீட்டுக்கு பக்கத்துல நடக்கணும். அப்பதான் காவல்துறை செயல்படணும். அது எப்படி எல்லோருக்குமான காவல்துறையா இருக்க முடியும்? சோ நேற்று அவங்க கொடுத்த அந்த பிரஸ் மீட்டே நான் எப்படி பாக்குறேன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிய பேச்சு சோசியலி அது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கு. தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு போடுறாரு, கொலை பட்டியல்னு போடுறாரு. விலைப்பட்டியல் பார்த்திருக்கோம், கொலை பட்டியல் பார்த்திருக்கோமா? இவ பாக்குறோம் எத்தனை கொலைகள் நடந்திருக்குது கடந்த 2 நாட்கள்ல மட்டும். பெண்கள், மூதாட்டிகள், வயதானவங்க, 60 வயசு கிழவி, பாட்டி, அம்மா, சித்தி, தங்கச்சி, குழந்தை, எப்படிங்க 7 வயசு குழந்தைக்கு குமாரபாளையத்தில் நடந்த இன்சிடென்ட், அந்த சுவடு ஆடுறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும் பொழுதே இந்த அரசாங்கத்துக்கு உண்மையாகவே மக்கள் மேல் பயம் இருந்தால், தேர்தல் நேரத்தில் இப்படியான நியூஸ்லாம் வந்ததுன்னா ஒட்டுமொத்த இமேஜும் டேமேஜ் ஆகுங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் இமீடியட்டா என்ன பண்ணிருப்பாரு, காவல்துறை தலைவரை கூப்பிட்டு உடனடியா ஒட்டுமொத்த போலீஸ் ஃபோர்ஸையும் அலர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு கேஸ் வரக்கூடாது, வராத அளவுக்கு பாருங்க, எங்கெங்கெல்லாம் செக்யூரிட்டி சர்வைலன்ஸ் கம்மியா இருக்கோ அது எல்லாத்தையும் டைட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதை விட்டுட்டு அவங்களையே கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருங்க, கொடுத்து குற்றச்செயல்கள் அதிகமாக பதிவானது வந்து இப்பதான் கம்மியா தான் இப்ப பதிவாயிருக்கு. இப்ப ஏன் புகார் கொடுக்க வராங்கன்னா, காவல்துறை மேல இருக்க நம்பிக்கையின் காரணமாக புகார் கொடுக்க வராங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு விஷயம் தான், ஆட்சி அதிகாரம் மாறி இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி முதலமைச்சர், இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சர். சோ அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, அப்போ வந்து மக்கள் வந்து புகார் கொடுக்க வரல, இப்ப புகார் கொடுக்க வராங்கன்னு சொல்ல வரீங்க. முதல்வர் தானே மாறி இருக்காரு, காவல்துறை அதிகாரியும் மாறிட்டாங்களா? மாறல. அப்ப காவல்துறை 5 வருடத்துக்கு முன்னாடி செயல்படாமல் இருந்ததுக்கு என்ன காரணம்? முதல்வர் செயல்படாமல் இருந்ததுக்கான காரணம் என்னங்கிறத நம்ம தனியா பேசுவோம். சோ இதே மாதிரி பொள்ளாச்சி இன்சிடென்ட்ல ஒரு கேஸ் பார்க்கும்பொழுது அன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார்.
சிபிசிஐடி விசாரிச்சா ஒரு சார்பு வந்துடும். சிபிசிஐடிங்கிறது எப்படி பார்த்தாலும் ஒரு மாநிலத்தினுடைய அமைப்பு. அப்படி இருக்கும்பொழுது அதை வந்து நம்ம விசாரணைக்கு உத்தரவிட்டாலும் அதுல நீதி கிடைச்சாலுமே, அது சரியான விசாரணை நடந்தாலுமே கடைசியாக அது கட்சியின் மேல் அவப்பேர் வரும், தன் மேல அவப்பேர் வரும்னு சிபிஐ விசாரணைக்கு இபிஎஸ் உத்தரவிட்டாரு. ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா, சிபிஐ வழக்குக்கு விசாரணைக்கு போகக்கூடிய ஒரு வழக்கை இல்ல சிபிஐ விசாரிக்க கூடாதுங்கிறாங்க. அண்ணா நகர்ல ஒரு குழந்தைக்கு நடந்த இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு குழந்தையில அந்த புகார் கொடுக்க போன பெற்றோர்களை மிரட்டி, பெற்றோர்களை அவங்களை கொண்டு வந்து வழக்குள்ளார சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய ஒரு சூழல். தொடர்ச்சியாக கிரைம் ரெக்கார்ட்ஸ்ல போக்சோ கேசஸ் உடைய ஃபைலிங்கா இருக்கட்டும், அல்லது ஒட்டுமொத்த கிரைம் ரேட்டா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் கலை யதார்த்தம். சோ அதை கவரப் பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை ஒரு டூலா யூஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு அபாயகரமான ஒரு போக்கு. இதுக்கு அதிகாரிகள் துணை போறது எந்த தைரியத்துல போறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்க நம்புறாங்களா என்னன்னு தெரியல. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடும், நம்மள அப்படியே கமிஷனராகவே வச்சுப்பாங்க, நம்மள அப்படியே டிஜிபியாவே மெயின்டைன் பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் நினைக்கிறாங்களான்னு தெரியல. மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றேங்க, எவ்வளவு சர்வேக்கள் வேணாலும் வரட்டும், எந்த சர்வேல வேணாலும் திமுக லீட்ல இருக்கு, அவங்க லீட்ல இருக்காங்க, இவ்வளவு லீட்ல இருக்காங்கன்னு எந்த சர்வேக்கும் தெரியாத ஒரு சர்வே ஒன்று இருக்கு. அது மக்களுடைய மனசு, அது எமோஷன். ஒரு குழந்தை இங்க வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுதுங்கிற செய்தியை பார்க்கும்பொழுது ஒரு பெண் குழந்தையை வச்சிருக்கக்கூடிய ஒரு அப்பா யோசிக்கிறான், இந்த ஆட்சிக்கு ஓட்டு போடணுமா, மறுபடியும் திமுக ஓட்டு போடணுமான்னு. இப்படி கடந்த 10 நாள்ல மட்டும் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் 10 லட்சம் வாக்காளர்கள் திமுகவுக்கு எதிரான மனநிலைக்கு மாறி இருக்கிறார்கள். பெண்கள், இளம் குழந்தைகளை வச்சிருக்கக்கூடிய, சிறு வயசு குழந்தைகளை வச்சிருக்கக்கூடியவங்க, இளம் பெண்களுடைய பெற்றோர்கள் கடந்த ஒரு வாரத்துல மட்டும் குறைஞ்சது 10 லட்சம் ஓட்டு இவங்களுக்கு எதிராக மாறி இருக்கு இந்த நடந்திருக்கக்கூடிய குற்றச்செயல்கள்னால. ஒவ்வொரு நாளும் காலையில நியூஸ் சேனல்ஸை திறந்தோம்னா எத்தனை கொலை செய்திகள் பாப்பாது. தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து விளக்கம் கொடுக்குறாங்க. எத்தனை கொலைகள் நடந்தாலும் அது வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவ், பர்சனல் மோட்டிவ் அப்படின்னா எதையுமே இவங்க என்னவா ஒத்துக்கிறதுக்கு தயாரில்லை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடாக ஒத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. சோ இது ஒரு கவர் அப் விஷயம். மக்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் இதற்கான தீர்ப்பை கொடுக்க தான் போறாங்க. அப்ப நேற்றைய காவல்துறை சந்திப்புங்கிறது வந்து கண்டிப்பான முறையில் திருச்சி மாநாடோட வெற்றியா பார்க்க முடியுமா? அஃப்கோர்ஸ் எஸ். நாட் ஓன்லி தட், கிரவுண்ட் மாறுதுங்கிறத அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே பயம் வர வாய்ப்பு. அஃப்கோர்ஸ்ங்க. என்ன ரீசன் நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க இது வரைக்கும் 12 மாநாடுகள் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. அந்த 12மே வந்து அவங்க சொன்னது மாநாடு, அதனால அது ஒரு பிக் சைஸ் பொதுக்கூட்டம் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு பொதுக்கூட்டம், பூத் முகவர்களுக்கான ஒரு மாநாடு, இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா இளைஞர் அணி மாநாடு, அது இதுன்னு அவங்க போட்டுட்டு இருக்காங்க. இன்னுமே பல மாநாடுகள் போடுறதா இருக்காங்க. ஆல்ரெடி அவங்களோட ஒட்டுமொத்த சிஸ்டமும் சொல்றது என்னன்னா எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க. யாருக்குமே வேலை பார்க்கறதுக்கே வாய்ப்பு இல்லாம மாநாடுன்னு போட்டு ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒரு டாஸ்க் வச்சு இத்தனை லட்சம் பேரை கூட்டிட்டு வரணும், அதுக்கு இத்தனை லட்சம் ரூபாய் செலவுன்னு சொல்லி மேலிருந்து கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் சோர்வடைந்து விட்டார்கள். ஒண்ணு. ரெண்டாவது, தாவேகாவினுடைய வருகை பத்தி ஒரு பெரிய டிஸ்கஷன், யாருடைய ஓட்டை பிரிப்பாங்க என்ன எதுங்கிறதுல கடைசியாக பெண்ணிறுவனம் பண்ண சர்வேவே என்ன சொல்லுதுன்னா, தாவேகாவினுடைய ஓட்டு திமுகவினுடைய வாக்கு வங்கியில ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை அது குறிப்பிட்ட அளவுக்கு டென்ட் கிரியேட் பண்ணும். முதல்ல அவங்க என்ன ஒரு ப்ரெடிக்ஷன்ல இருந்தாங்கன்னா, ஏடிஎம்கேக்கு தான் இது வந்து ஒரு பெரிய பாதிப்பா இருக்கும். இப்ப அப்படி இல்ல, கலா யதார்த்தம்ங்கிறது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மூணாவது, கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் நான் சொல்வது போல இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு சம்பந்தமான விஷயங்கள் 3 முறை பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு போனதனுடைய விளைவு, இது எல்லாமே கிரவுண்டுக்குள்ளார ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கு. வெகு சீக்கிரமே யார் யாருக்கு என்னென்ன சீட்டுங்கிற சீட் ஷேரிங்க முடிச்சு இவங்க களத்துல ஓட்டு கேட்ட போகும்பொழுது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அலை, நான் சொல்றது ஒரு அமைதியான அலை. இதுக்குள்ளார பல்வேறு ஃபேக்டர்ஸ் ஆட் அப் ஆயிருக்கு. உங்களுக்கே தெரியும், தாவேகா தலைவருடைய பர்சனல் இஷ்யூஸ் சில விஷயங்கள் பாப்பப் ஆனதுல பெண்கள் வாக்குகள்ல அவருக்கு ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டிருக்குது. இளம் பெண்கள் மற்றும் ஆஸ் வெல் அஸ் குடும்ப பெண்களுடைய வாக்குகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு தாவேகாவுக்கு ஏற்பட்டிருக்கிறத பாக்குறோம். கரூர் இன்சிடென்ட்ல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தன்மை இழந்தாங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனைனா இவங்களை போய் எப்படி நம்ம சந்திக்க முடியும், இவங்களை எப்படி அணுக முடியும், தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுதே இவங்க அந்த இடத்துல நிக்காம ஓடி போனவங்க நமக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி வருவாங்கிற ஒரு எண்ண ஓட்டம் மக்களுக்கு வந்துருச்சு. ஸோ இப்படி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா, நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு ஒரு அலை இருக்கு. தமிழ்நாடு மக்கள் அப்படியே இந்த திமுகவை துடை தெரிய போறாங்க அப்படிலாம் இல்லை. ஆனா அந்த டே பை டே எடப்பாடி பழனிசாமி லீடுக்கு வந்துகிட்டே இருக்காரு. ஒரு 10 அடி பின்னாடி இருந்தவர் இன்னைக்கு சரிசமமா ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த ஒரு 10-15 நாட்கள்ல நேச்சுரலாவே தமிழ்நாட்டுல இதே போல நான் இன்னும் வேண்டிக்கிறேன், காவல்துறை இதே மாதிரி இன்னும் 10 பிரஸ் மீட் கொடுத்தாங்கன்னா 200% எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராவதை யாராலும் தடுக்கவே முடியாது. ஏன்னா அந்த நிலையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. கண்டிப்பா சார். அடுத்து எடப்பாடி அவர்களுடைய பேச்சு, எடப்பாடி அவர்களுடைய பேச்சு நம்ம பிரச்சார பேச்சுகள் நிறைய பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 190 தொகுதி வரைக்கும் அவர் பிரச்சாரத்தை மக்கள் சந்திப்பு முடிச்சிட்டாரு. ஆனால் அவர் திருச்சியில் பேசின ஒரு விஷயம், கருணாநிதி குடும்பம் இதுதான் கடைசி தேர்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அழுத்த நிறுத்தமாக சொல்லியிருக்காரு. இது ஏன் உத்து கவனிக்க வேண்டிய விஷயம்னா, நம்ம மோடி அவர்களுடைய பேச்சிலையுமே அந்த வார்த்தை தென்பட்டது, குடும்ப அரசியலோட வார்த்தை தென்பட்டது. இது எப்படி பார்க்குறீங்க? என்டிஏவோட மொத்த அஜெண்டா நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தானா, எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போ மக்கள் வந்து ஒவ்வொரு முறை தேர்தலை சந்திக்கும் பொழுதும் மக்கள் முன்னாடி திமுக வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இங்க பாஜக வராமல் இருக்கணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க. என்னைக்குமே அவங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தேர்தலை சந்திச்சதே கிடையாது. நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு என்னைக்காவது கேட்டிருக்காங்களா? காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு சொல்றவங்களால கருணாநிதி ஆட்சி அமைப்புன்னு சொல்லவே முடியாது. அப்படி இருக்கிறவங்களால பாஜக உள்ளார வந்து எனக்கு ஓட்டு போடு, பாஜக உள்ளார வராம தடுக்கிறதுக்கு உனக்கு எதுக்கு நான் ஓட்டு போடணும்?
ரெண்டாவது பாஜக ஏன் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு மக்கள் ரொம்ப நியாயமா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய நலத்திட்டங்கள், அதை எடுக்கக்கூடிய முடிவுகள்ல மாற்று கருத்துக்கள் இருக்கும். அதை விமர்சிக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஈவன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே இருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு நீட்டே எடுத்துப்போமே, நீட்ல ஏடிஎம்கேவோட ஸ்டாண்ட் வேற, பிஜேபியோட ஸ்டாண்ட் வேற. ஆனா இவங்க 2 பேரால ஒரு காமன் பாயிண்ட்டுக்கு அரைவாக முடியும். அதுல ஒரு சொல்யூஷனை கொண்டு வர முடியும். அதற்கான சாத்தியங்கள் இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு மத்திய அரசோடு இணக்கமா போகணும். ஏன்னா இங்க மாநிலத்துல சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிற தத்துவத்தையே இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஏதோ தமிழ்நாடுங்கிறது ஒரு தனி நாடு, நாங்க வந்து எப்ப பார்த்தாலும் மத்திய அரசோட ஒரு முட்டல் மோதல் போக்க கடைபிடிச்சோம்னா அதை வச்சுக்கிட்டு இங்க டெல்லி வஞ்சிக்குது, இந்த வடக்கு வாழுது, தெற்கு தேயுது, இந்த பழைய கதைகள் எல்லாம் பாடலாம்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அப்படி இல்லைங்க. இன்னைக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்னைக்கு ஒரு குளோபல் எக்கானமி உருவாயிடுச்சு. நம்ம இங்க இருந்தபடியே உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்குறோம், எல்லாத்தையுமே நம்ம ஆக்சஸ் பண்றோம். சோ அப்போ தமிழ்நாட்டினுடைய இந்த அரசியல்ல ஒரு மாறுதல் வரணும் அப்படின்னா கண்டிப்பா அதுல இந்த திமுகவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த முதல் குடும்பம் அப்படிங்கிறது வந்து வெளியேறணும். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னன்னா திமுக காரனை கூப்பிட்டு நீங்க 1 2 என்ன சொன்னீங்கன்னா அவன் 1னே சொல்ல மாட்டான், அவன் 2ல இருந்து ஆரம்பிப்பான். ஏன்னா 1ங்கிற நம்பரே அவன் மறந்துட்டான். ஏன்னா அந்த 1ங்கிற நம்பர் அந்த கோபாலபுரம் குடும்பத்துக்கு அவன் குத்தகை கொடுத்துட்டான் மொத்தமா. அதனாலதான் அவன் கொத்தடிமையாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கான். சோ அந்த 1ங்கிற நம்பரை மறந்த அவனுக்கு பர்மனண்டாவே அந்த 1ங்கிற இடம் இல்லாமல் போகணும்னா இந்த குடும்பத்தை ஒழித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி எடுத்துட்டு போக முடியும்னு நினைக்கிறாங்க. காலமாக ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த காலம் வரை திமுக எதிர்ப்பில் மிக தீவிரமாக இருந்தார். நான் மறுபடியும் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய பேச்சினுடைய அந்த கிரக்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும்னா டிஎன்ஏ ஆஃப் ஏடிஎம்கே என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதிமுக என்ற ஒரு கட்சியே திமுக எதிர்ப்பு அல்லது திமுக ஒழிப்பு என்ற ஒரு மையப்புள்ளியில் இருந்து தான் தொடங்குச்சு. அதை எம்ஜிஆர் ஷார்ப் பண்ணி எடுத்துட்டு போனாரு. ஜெயலலிதா அவர்கள் அதை இன்னும் கூர்மைப்படுத்தினாங்க. கடைசி வரை அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு காம்ப்ரமைஸுக்கு கூட இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கறத மிக தீவிரமாக இருந்தாங்க. அதற்கு பிறகு அந்த கட்சியில் வந்த பிளவுகளா இருக்கட்டும் அல்லது சின்ன சின்ன ஃபேக்ஷன்ஸ் அதுல இருந்து உடஞ்சதா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு நபரின் பின்னாடி ஒட்டுமொத்த கட்சியும் திரண்டு நிக்குதுன்னா அது சும்மா திரண்டு நிக்கல. ஏன்னா அவர் என்ன ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காருன்னா திமுகவை ஒழிக்க வேண்டும். திமுகங்கிறது ஒரு தீய சக்தின்னு யார் சொன்னாங்க? ஜெயலலிதா சொன்னாங்க. அதை ஒரு தாரக மந்திரமா எடுத்துட்டு அவர் சொல்றாரு. அதனாலதான் இன்னைக்கு அவர் பின்னாடி திறன் நிக்கிறாங்க. இல்லையா அவர் எல்லோரும் சொல்வது போல எந்த ஒரு தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை அவர் பெறவில்லை. பெறவில்லை. ஆனால் அது அனைத்துக்கும் தாண்டி அந்த கட்சி இன்று அவரை விட சீனியர்ஸ் இருக்காங்க, அவரை விட மிகப்பெரிய அதிகாரத்தில் இருந்தவர்கள் இருக்கிறார்கள். அனைவரும் ஏற்றுக்கொண்ட தலைவராக ஏன் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார்? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அனைத்து விதமான கோரிக்கைகளையும், இன்னும் சொல்ல போனா அவர் ரொம்ப தெளிவா இந்த என்டிஏ அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும் பொழுதே எங்களுடைய உட்கட்சி விவகாரங்கள்ல பாஜக எந்த விதத்திலும் தலையிடக்கூடாது, இது எங்களுடைய கூட்டணி, தமிழ்நாட்டில் நாங்க தான் இதுல தலைமை ஏற்கிறோம், நாங்க யார் யார் கூட அலையன்ஸ் வைக்கணும் வைக்கக்கூடாதுங்கிறத நீங்க சொல்லக்கூடாது, இப்படியான கோரிக்கைகள் அனைத்தையும் வைத்துதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணிக்குள்ளார வந்தார். மினிமம் காமன் அஜெண்டா. ஆஃப்கோர்ஸ். ஏன்னா கேட்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ரெண்டாவது பிஜேபி என்ன உணர்ந்துருச்சுன்னா, ஓகே அவங்களுடைய இன்டர்னல் பார்ட்டி இஷ்யூஸ்குள்ள நம்ம தலையிடக்கூடாது. அதே மாதிரி அவங்களுக்கு தெரியும் எப்படி இன்னும் இந்த அணியை பெட்டரா கட்டமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுத்து அந்த லீடர்ஷிப்ங்கிற ஒரு இடத்துல அவங்களை கொண்டு வந்து நம்ம வச்சு அதுக்கு பின்னாடி இந்த அணியை கட்டணும்னா தான் இந்த அணி ஒரு முழுமை பெறும்ங்கிறத உணர்ந்துதான் அவங்களும் பல்வேறு விதமான சஜஷன்ஸ் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ இப்போ ரொம்ப க்ளோஸ் டு க்ளோஸ் ஒர்க் பண்ணாங்க. இப்போ பியூஷ் கோயல் அவர்களை நியமனம் செய்ததே கூட பாத்தீங்கன்னா, பியூஷ் கோயல் அவர்கள் ஏற்கனவே தேர்தல்களில் வந்து 2021 எலெக்ஷன்ஸ் பொழுது ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் நேரடியாக பேர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அறிமுகம் உண்டு, பழக்கம் உண்டு. சோ அந்த மாதிரியான ஒரு நெருக்கம், ஒரு இணக்கம் இருந்தாதான் நம்ம வின் பண்ண முடியும். ஈவன் பாஜகவினுடைய மாநில தலைமை அதை உணர்ந்துதான் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவர் ஆக்குறாங்க. ஏன்னா அதிமுகவோட ஒரு ஃபிரிக்ஷன் இல்லாம இதை எடுத்துட்டு போகணும். அப்ப யாரால இதை எடுத்துட்டு போக முடியும்? அப்போ அதுக்கு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு சரியான தேர்வாக இருப்பாருன்னு நினைச்சுதான் அவங்க அதை எடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். சோ இப்படி இந்த அலையன்ஸினுடைய வெற்றியை உறுதி செய்வதற்காகத்தான் எல்லோரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை மிக தீவிரப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை திருச்சி மாநாடு செய்திருக்கிறது. அதை இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய வேலைகளை அடுத்தடுத்து செய்ய போறாங்க. நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். சார், இந்த கூட்டத்தோட கதாநாயகன் மோடி அவர்கள். மோடி அவர்களுடைய பேச்சில் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சது என்னன்னா, நேரு அவர்களுடைய பேச்சு. நேரு அவர்கள் பண்ணக்கூடிய ஊழல், அந்த ஊழலை எடுத்து வச்சிருந்தார். ஏற்கனவே நமக்கு தெரியும், இடியிலேருந்து ஒரு லெட்டர் வந்தது. அது கோர்ட் வரைக்கும் போய் எஃப்ஐஆர் பதிவு சொல்லி இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யலை. மோடி அவர்களுடைய இந்த பேச்சு நேரடியாக குற்றச்சாட்டு, 3 அமைச்சர்கள் மீது 3 துறைகள் மீதான குற்றச்சாட்டு, இது எல்லாம் ஒரே இடத்துக்கு ஒரு ஏடிஎம்மா ஒரு குடும்பத்தை போய் சாருது அப்படிங்கிற குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு எப்படி ஈடுபடும் நினைக்கிறீங்க? 200% இதுதான் ட்ரம்ப் கார்டு. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு தேதி வந்து நம்ம இதை பேசிக்கொண்டிருப்பது மார்ச் 13. இன்னும் எலெக்ஷனுக்கான கோட் ஆஃப் கான்டக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வரல. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலை. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவோ அல்லது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து சரியாக 10 நாட்களுக்குள்ளார தமிழகத்தினுடைய மிக மிக முக்கியமான அமைச்சர்கள் 6 பேர் இடி மற்றும் இது போன்ற பொருளாதார குற்றப்பிரிவினுடைய விசாரணை வலயத்துக்குள்ளார வரப்போறாங்க. குறைந்தபட்சம் 3 கைதுகளாவது உறுதி.
இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது வந்து பாஜக எடுக்கக்கூடிய ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை எல்லாம் கிடையாது. எல்லாமே ஆதாரத்தோட. அதாவது நம்ம குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணும்பொழுது அதுங்க பொய் சொல்லிட்டு அதுங்க மறைக்க தெரியாம மாட்டிக்கும். அது குழந்தை மாதிரி என்னென்னலாம் ஆதாரங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை ஏற்கனவே இடி தெளிவாக ஒரு கடிதமாக எழுதி புகாராக எழுதி அதை சப்மிட்டே பண்ணிட்டாங்க. அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோட்டல் நடத்துறவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம பிடபிள்யூடியில கான்ட்ராக்ட் எடுக்கிறதும் மழைநீர் திட்ட பணிகள்ல அவங்க வேலை எடுத்து செய்வதுமாக என்னென்னவோ குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஒரு நூலை பிடிச்சா இதுல பல பேர் வந்து ஆட்டம் காண போறாங்க. ஏன்னா கே.என். நேரு அவர்களுடைய இந்த ஜாப் ராக்கெட் ஸ்கேம்ங்கிறது இன்றல்ல நேற்றல்ல, இது அவங்களுடைய தொடர்கதை தான். செந்தில் பாலாஜி அவர்கள் மேல் இதே போல ஒரு வழக்கு இருந்து அவர் உள்ளார போனதெல்லாம் பார்த்திருப்போம். அதுலயே பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்க படம் வாங்கினதெல்லாம் உண்மைதான், அதை நாங்க வேணா திருப்பி கொடுத்துடுறோம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் தான் அந்த வழக்கினுடைய ஆமா எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. அதுவும் நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு கண்டக்டர் டிரைவர் யார் ஆவாங்கன்னு நினைப்பாங்க? ஒரு மிடில் கிளாஸ் ரொம்ப அடித்தட்டு மக்கள். வாழ்க்கையில ஒரு முதல் தடவை ஒரு அரசு வேலைக்கு போயிட மாட்டோமா? ஒரு முதல் தலைமுறை பட்டதாரியாவோ அல்லது குறைந்தபட்சமான ஒரு வேலை. ஏன்னா யாருக்காவது நம்ம படிக்கும் போது நம்மளுடைய வீட்டு குழந்தைகளை டிரைவர் ஆக்கணும், கண்டக்டர் ஆக்கணும்னு யாராவது ஆசைப்பட்டிருப்போமா? அப்போ எதுலயும் வாய்ப்பு கிடைக்காத ஒருத்தர் தான் அது ஆகணும்னு ஆசைப்படுறான். அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு நீ வேலை போட்டு கொடுக்காம இருக்க. இப்போ அதே மாதிரிதான் இவருடைய இதுவும். இப்போ கே.என். நேருவினுடைய இந்த தொடர்புகளை பிடிக்க இது வந்து ஒரு இடத்தில் இருக்கக்கூடியதல்ல, இது பல முனைகள்ல கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம். இப்ப கே.என். நேரு பிடிச்சா கே.என். நேரு என்ன அவரே சம்பாரிச்சு அவரே எடுத்துட்டு போயிருப்பாரு நினைக்கிறீங்களா? அப்ப அவர் யாருக்கோ கொடுத்துருப்பாருல்ல, அவர் யாருக்கு கப்பம் கட்டி இருக்கலாம் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். சோ அப்போ இந்த முதல் குடும்பத்தினுடைய தொடர்பு என்ன, இந்த முதல் குடும்பத்தினுடைய தொடர்பு என்ன என்பதை மையப்படுத்தி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். திரு கே.என். நேரு அவர்களை ஏற்கனவே ஸ்டாலின் வந்து கைவிட்டாருங்கிறது பல பேர் பேசியிருக்காங்க. நீங்களே உங்களுக்கே தெரியும். எதுவாக இருந்தாலும் நீங்க தான் ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இடத்துல அவரை ஒதுக்கிதான் இருந்தாங்க. அதற்கு பிறகு சில காம்ப்ரமைசஸ் எல்லாம் பேசி கொண்டு இந்த நேரத்தில் அவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் திமுக ஒரு ஓரணியா நிக்குதுங்கிற மாதிரி நம்ம காட்டணுமேங்கிற ஒரு ப்ரெஷர்ல இருக்காங்க. இது மட்டும் அல்ல, நான் ஏற்கனவே மக்கள் எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு வழக்கு இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஜாபர் சாதிக்குடைய கேஸ், அவருடைய வழக்கும் இப்போது மீண்டும் தீவிரப்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த மெத்தபெட்டமைன் கேஸ்ல திமுகவினுடைய கனெக்ட் என்ன, அதே போல ஏற்கனவே இந்த டான் பிக்சர்ஸினுடைய வழக்கு என்பது ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு ஒரு இடத்துல நிக்குது. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆகாஷ் பாஸ்கரனுடைய வழக்கு, பராசக்தி படத்தினுடைய ப்ரொடியூசர், இப்ப அவருடைய வழக்கும் மீண்டும் வேகம் எடுக்குது. இதே போல எல்லோரும் அதாவது மறக்கவே முடியாத ஒரு வழக்குன்னா 2G. இந்த 2G உடைய ஸ்பெஷல் ட்ரையல் வந்து இப்போ தொடங்கிடுச்சு. ஸோ அது தொடர்பான அடுத்த வழக்கு விசாரணையும் வேகம் எடுக்க இருக்குது. இவ்வளவு வழக்குகள், நான் சொல்றது ரொம்ப டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் மாதிரி சொல்றேன். இது இல்லாமலும் இன்னும் பல விஷயங்கள் பின்புலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தப்பு செய்தவர்கள் தப்பிக்கவே முடியாது என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும். அதற்கான அனைத்து வேலைகளும் சட்டத்துக்கு உட்பட்டு. இது ஒருவேளை கே.என். அவர்களுடைய கைது நடந்தா இது நேரம் ஒரு குடும்பத்தோட சார்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது கே.என். அவர்களுடைய கைது நேர குடும்பத்தை சார வாய்ப்பு இருக்குமா? இல்லைங்க, இப்போ இவங்களுடைய குடும்பத்துடைய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவங்க குடும்பத்துக்கு லாயலா இருந்தவங்க யாருடைய பிரச்சனையிலும் இவங்க நின்னதே கிடையாது. அதற்கு பல உதாரணங்கள் இருக்கு. அண்ணாநகர் ரமேஷ்ல ஆரம்பிச்சு சாதிக் பாஷாவுடைய மரணம் வரை பல உதாரணங்களை நாம் தொடலாம். ஸோ இப்போ கே.நேருடைய குடும்பத்திலே எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய சகோதரருடைய மரணம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இன்று வரை அதுல துப்பு துளக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்மளும் நம்பிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் நம்புறீங்க, நானும் நம்புறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க லட்சக்கணக்கான நம்புறாங்க. காவல்துறையை நம்புது. எவ்வளவு பெரிய காவல்துறையால எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான பர்சன். என்ன சொல்ல போனா அவருடைய கண்ணசைவுல தான் திருச்சி மாவட்டமே இயங்கிட்டு இருந்தது. அப்படிப்பட்ட நபருடைய கொலையில் இன்று வரை விசாரணை நடத்தி உண்மை என்பது வெளியில் வரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களிலும் நம்ம பார்க்கிறோம். எதுக்காக சொல்றேன்னா, திமுகவினுடைய வரலாறு அப்படித்தான். அவர்கள் யாரை வேண்டுமானாலும் பலி கொடுப்பார்கள். தாக்கரேட்டனை பலி கொடுத்தார்கள், எத்தனையோ பேரை பலி கொடுத்திருக்கிறார்கள். அப்பாவி தினகரன் ஊழியர்களை இவங்களுக்குள்ள நடந்த அதிகார போட்டியில பலி கொடுத்தவங்க கே.என். நேரு அல்ல, யாரை வேண்டுமானாலும் பலி கொடுப்பார்கள். அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலி சேஃபா இருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி சேஃபா இருக்கிறதுக்கு அவங்க என்ன விலை வேண்டுமானாலும் கொடுப்பார்கள். அதுக்கு வெள்ளை கொடி பிடிக்கணும்னாலும் பிடிப்பாங்க, விலை கொடுக்கணும்னாலும் கொடுப்பாங்க. இந்த முறை இந்த தேர்தல்ல ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் பாக்குறது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை உங்களை போன்ற ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். டிஜிட்டல் ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற தொலைக்காட்சி ஊடகங்கள்ல பேச முடியாத விஷயங்களை இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஜாப் ராக்கெட் ஸ்கேம் பத்தி இத்தனை 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காரு ஒரு அமைச்சர், அவர் மேல ஏன் விசாரணை நடத்தலன்னு ஒரு கோர்ட் கேக்குதுங்கிற ஒரு நியூஸை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய படத்தை போடவில்லை, வலுவிழக்கிறதா என்டிஏ கூட்டணின்னு ஒருத்த விவாதம் பண்றான்னா எப்பேற்பட்ட ஒரு வெட்கம் கெட்ட ஊடகமா இருக்க முடியும்? அந்த ஊடகத்துக்குலாம் உண்மையாவே அந்த கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரண, ரோஷம், ஒரு குறைந்தபட்சமான அறம், எத்திக்ஸ் இந்த ஊடகத்துல வந்து நான் ஏன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் குறைந்தபட்ச ஒரு கேள்வி இருந்தா நான் என்ன சொல்றேன், நீ திமுக ஒழிக, அதிமுக வாழ்க, பாஜக வாழ்கன்னு சொல்லுன்னு சொல்லல. மக்களிடம் செய்திகளை கொண்டு சேர்ப்பதை விட்டுவிட்டு ஒரு சார்பான செய்திகளை மட்டும் கொண்டு போய் சேர்க்கிறியே,
அதெல்லாம் எந்த வகையில சரி? இன்னைக்கு கே நேருவை பற்றி இந்நேரம் ஒரு நம்ம அத்தனை செய்தி சேனல்கள்லயும் விவாதங்கள் நடந்திருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. எத்தனை சேனல்கள்ல நடந்து நீங்க போய் பாருங்க. அவரை பற்றி புகார்கள் வந்த அன்னைக்கா இருக்கட்டும், அல்லது அவரை பற்றிய கடிதங்கள் வந்ததா இருக்கட்டும், ஈடியே நேரடியாக முறையிட்ட போதா இருக்கட்டும், வழக்கு விசாரணையே தேவையில்லை, அரெஸ்ட் பண்ணுங்கிறாங்க. நேரடியா அரெஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் வெயிட் பண்றாங்கன்னா, இப்போதைக்கு இங்க இருக்கக்கூடிய காவல்துறை யார் சொல்வதை கேட்டு செயல்படும்? உங்களுக்கே தெரியும், மாநில அரசினுடைய செயல்பாடு. இதுவே கோட் ஆஃப் கான்டக்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? ஸோ கோட் ஆஃப் கான்டக்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்காக தான் வெயிட் பண்றாங்க. கோட் ஆஃப் கான்டக்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நிறைய சுவாரஸ்யமான பட்டாசான நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி சார், அதே மாதிரி மோடி அவர்களுடைய பேச்சு இதெல்லாம் ஊழல் சம்பந்தப்பட்டது, இது தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை தாண்டி வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசும்போது, நம்ம என்டிஏ கூட்டணி அதிமுக கூட்டணி ஆட்சி அமைஞ்சா கனிம வளம் சம்பந்தப்பட்டான ஒரு பேரிடருங்க வந்து இருக்கிற மாதிரி ரேடருங்க வந்து விஷயங்கள் இருக்கும், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும், விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. வளர்ச்சிக்கான திட்டங்கள் எங்களிடம் நிறைய இருக்குது, எங்களிடம் நீங்கள் ஆட்சி கொடுத்து பாருங்கள், வளர்ச்சியை நோக்கி இந்த மாநிலம் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸை மட்டும் பாஸ்ட்லேருந்து கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது எல்லோருக்கும் தெரியும். ஜல்லிக்கட்டில் காளையை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் கொண்டுட்டு போய் சேர்த்து காளையை தடை செய்தது யாரு அப்படின்னா காங்கிரஸ் கவர்மெண்ட். அதாவது யூபிஏ கவர்மெண்ட், திமுகவும் காங்கிரஸும் அங்கம் வகித்த அரசு. ஆனா ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்கியது பாஜக அரசு. காவிரி வேளாண் மண்டலத்துல மீத்தேன் எடுக்கலாம்னு சொல்லி கையெழுத்து போட்டு அதற்கான கையெழுத்தை போட்டது யூபிஏ காங்கிரஸ் திமுக அரசு. ஆனால் காவிரி வேளாண் மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட ஒரு மண்டலம், அதுல வந்து மீத்தேன் எடுப்பது ஈத்தேன் எடுப்பது இது போன்ற செயல்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அந்த திட்டத்தை முன்வரைவை கொண்டுட்டு போய் அதுக்கு சம்மதம் கொடுத்து ஒப்புதல் கொடுத்தது மத்திய அரசு, பாஜக அரசு. அதை இங்கிருந்து நிறைவேற்றி காட்டியவர் யாருன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழக முதல்வர். அதே போல இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது, ஒன்று கல்ச்சரோட தொடர்புடையது, இன்னொன்று விவசாயத்தோட தொடர்புடையது. இன்றைக்கு மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற 2014 2026 வரைக்கும் கடந்த 12 ஆண்டுகள்ல எத்தனை தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க அல்லது சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க? நான் நடக்கவே இல்லைன்னு நான் ஒட்டுமொத்தமா நான் மூடி மறைக்க விருப்பப்படல. நான் வந்து ரொம்ப ஓப்பனாவே சொல்றேன், பாஜக செய்தாலும் தவறு தான். சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்களா? பட்டிருக்காங்க. சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க, சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த 12 வருஷத்தையும் கடந்த 12 வருஷத்தையும் கம்பேர் பண்ணுவோம். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்கு, எண்ணிக்கை வித்தியாசத்துல தான் நம்ம பேச முடியும். அண்ட் அதே போல இந்த கடந்த 12 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அல்லது இந்தியாவினுடைய ஒரு ஸ்டேச்சர் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய இமேஜ் இருக்கு இல்லையா, இது அயல் நாடுகள்ல எப்படி இருக்குது, இதற்கு முன்னாக எப்படி இருந்தது, இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய கிரைசிஸ் உட்பட நீங்க யோசிச்சு பாருங்க. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள், இலங்கை பொருளாதார பஞ்சத்துல விழுந்துருச்சு, பாகிஸ்தான் பசி பஞ்சம் பட்டினி அவங்களுடைய growth ரேட் எங்கேயோ பின்னாடி இருக்குது, ஆப்கானிஸ்தான், நேபாள், ஸோ சைனாவை உடனே கம்பேரிசன் எடுத்துட்டு வருவாங்க. அதுக்குமே நான் சேர்த்து பதில் சொல்றேன். இப்படியான நாடுகளை கம்பேர் பண்ணும்பொழுது இன்னைக்கு இந்தியா ரொம்ப சேஃபான ஒரு இடத்துல இருக்குது, ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்களால 11 மெடிக்கல் காலேஜ்க்கு அப்ரூவல் வாங்க முடிஞ்சது. உங்களால இந்த 5 வருஷத்துல 1வது வாங்க முடிஞ்சதா? ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே மோடிக்கு எதிரான ஒரு மனநிலையை இங்க உருவாக்கி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ இவங்க கேட்டு ஒரு 2 மெடிக்கல் காலேஜோ இல்லை ஒரு 5 மெடிக்கல் காலேஜுக்கும் அப்ரூவல் வாங்கியிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? பாஜக ஆதரவாளர்கள் என்ன சொல்லிருப்போம்னா, திமுக அரசாக இருந்தாலும் தமிழ்நாடுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாஜகவுடைய இமேஜ் இன்னும் மேல போகுங்கிறதுக்காகவே மெடிக்கல் காலேஜுக்கான ஒரு ரெக்வஸ்டே இவங்க வைக்கலைங்க. யோசிச்சு பாருங்க, 5 வருஷத்துல அவரால் 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வர முடிஞ்சது, உங்களால ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வர முடியல. ஏன் நீங்க கேட்கல? கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல அவங்க எய்ம்ஸை கட்டி முடிக்கல. மறுபடியும் சொல்றேன், எய்ம்ஸ்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த எய்ம்ஸை கொடுத்தது பத்தி நம்ம இன்னும் டீடைலா பேசுறதுக்கான நேரம் இருந்தாலுமே நான் சொல்றேன், அதற்கான ஒப்பந்தம் போடப்பட்டது கோவிடுக்கு முன்னாடி. அதை கட்டுவதற்கான நிதி ஆதாரத்தை கொடுப்பதாக இருந்தது ஒரு ஜப்பான் நிறுவனம். அந்த கோவிடின் பொழுது அதற்கான லேண்ட் அக்ரிகேஷன்ல சில இஷ்யூஸ் இருந்தது. 2021 இந்த கவர்மெண்ட் முடியும் பொழுது அதுக்கான ஒரு லேண்டை இவங்க ஃபைனல் பண்றாங்க. முதல்ல அது மதுரையா அல்லது புதுக்கோட்டை திருச்சிக்கு இடையிலான ஒரு டிஸ்கஷன் இருந்து கடைசியா மதுரைன்னு அது லேண்ட் ஆகும் பொழுது அதனுடைய ஒட்டுமொத்த கட்டுமான செலவும் அந்த கோவிட் பொழுது எந்த விதமான கட்டுமானமும் நடக்காதனால ஏறிடுச்சு. திரும்ப ஒரு பிளான் அப்ரூவல்னு போய் தான் இது எல்லாத்தையுமே நடத்தினாங்க. இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தலுக்கு முன்பாகவே எய்ம்ஸை மக்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்னு சொல்றேன், எய்ம்ஸை தான் கட்டி திறக்கலையே தவிர எய்ம்ஸ்ல மாணவ சேர்க்கை நடந்து அந்த மாணவர்கள் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே இருந்து படிச்சு ஒரு பேட்ச் ஆஃப் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸே வெளியில வந்துட்டாங்க. ஸோ எய்ம்ஸ் ஆபரேஷன்ஸ்க்கு வரதுக்கான காலகட்டம் என்பது எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்போ புரிஞ்சு போனா, எய்ம்ஸை கட்டி முடிச்ச பிறகு மக்கள் உள்ளார போவாங்கல்ல. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த கலைஞர் சிறப்பு மருத்துவமனை, இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் போன்ற ஒரு மருத்துவமனை அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக என்ன மாதிரியான வசதிகளோடு வருகிறது அப்படிங்கிறது அது கட்டி திறந்த பிறகுதான் தெரியும். ஸோ இப்பவே அது ஆல்மோஸ்ட் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்டஸ் இருக்கோ அதிலே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு முறை பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு ஒரு நலத்திட்டங்களை கொடுக்கும் பொழுதும் அந்த நலத்திட்டத்தை எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல இல்ல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இன்னைக்கு எத்தனை ரயில்வே ஸ்டேஷன்ஸ் அம்ரித் பாரத் ஸ்கீம்ல வந்து தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. அனைத்து ரயில் சேவைகள்லையும் ஒரு முன்னோடி திட்டம் ஏதாவது ஒன்று வருதுன்னா அது தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. இவ்வளவு விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது
இவங்க மக்களை எப்படி ஏமாத்துறாங்கன்னா, ஏதோ மத்திய அரசு கொடுக்கறதெல்லாம் கெடுதலான திட்டம், ஆனா மாநில அரசு பண்றதெல்லாம் நல்ல திட்டம். விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்டாங்க. இங்க பரந்தூர் ஏர்போர்ட் விமான நிலைய விரிவாக்கத்துக்கு நிலம் எடுக்கிறது தொடர்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சர்ச்சைகளை பார்க்கிறோம். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து பரந்தூர் விமான நிலையம் என்பது அவசியம்னு சொல்றேன். ஆனா நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. இதே சென்னை சேலம் 8 வழிச்சாலையை எதிர்த்தீங்க. நீங்க வந்த பிறகு 8 வழிச்சாலையை பசுமை வழிச்சாலைன்னு மாத்துனீங்க. அது எப்படிங்க பசுமை சாலைன்னு பேரை மாத்திட்டா திட்டம் மாறிடுமா? சோ அப்போ திமுக இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் எடுக்க மோடி அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் அவங்க நலத்திட்டங்களை கொண்டுட்டு வந்து இங்க கொடுக்குறாங்க. எவ்வளவு நலத்திட்டங்களை கொடுக்க முடியுமோ அவ்வளவு நலத்திட்டங்களை கொடுத்து ஒரு டெவலப்மெண்டல் ஸ்டேட்டா தமிழ்நாடு மாத்தணும். கடந்த 5 ஆண்டுகள்ல எத்தனையோ நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வராமல் ஆந்திராவுக்கும் குஜராத்துக்கும் ஏன் போச்சு? நிறுவனங்கள் தொடங்குறதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன? இங்க இருக்கக்கூடிய கமிஷன் ஸ்ட்ரக்சர் என்ன? இதுவரை எப்போதும் இல்லாத அளவுக்கு கமிஷன் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்டர்கள் புகார் அளிக்கக்கூடிய விதத்தில் இந்த ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. சோ காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகால 40% சர்க்கார்னு ஒரு கேம்பெயின் பண்ணாங்க பிஜேபி அரசுக்கு எதிராக. நான் சொல்றேங்க இதுவும் ஒரு 40% சர்க்கார் தான். இன்னும் சொல்ல போனா இது 40 கூட இல்ல, ஒரு 50% சர்க்காரா மாறிடுச்சு. உனக்கு 50 எனக்கு 50, அதாவது வீட்டுக்கு 50 நாட்டுக்கு 50. அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் இன்னைக்கு இந்த கவர்மெண்டே ரன் ஆகுது. இப்படிப்பட்ட ஒரு அரசை துடைத்தெறிவதற்கு மோடி போன்ற ஒரு தலைவர் மத்தியிலும் எடப்பாடி போன்ற ஒரு தலைவர் மாநிலத்திலும் இருந்தால் நம்முடைய மாநிலத்துக்கு நிறைய நலத்திட்டங்களை கேட்டு பெற முடியும். மக்கள் தான் அதை சரியாக தேர்வு பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். தொகுதி பங்கீடோட ஒரு கூட்டணி கிட்டத்தட்ட 3 கூட்டங்கள் போட்டுட்டாங்க. இது ஒற்றுமையில்லா கூட்டணி. ஒற்றுமையோட ஒரு கூட்டணி வந்து தமிழகத்தில் இருக்கு. அழுது குழந்தை தான் பிழைக்குங்கிற மாதிரி ஒரு 80 நாளாக ஒரு குழந்தை அழுது 28 சீட்டு வாங்கியிருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து உனக்கு 5 சீட்டு உனக்கு 5 சீட்டுப்பான்னு சொல்லிடுது. மதிமுக போர்வால் என்று அழைக்கப்பட்ட வைகோ அவர்களுக்கு 4 சீட்டு 3 சீட்டு வந்து உதயசூரியன் சின்னம், 1 சீட்டு இது. இன்னொரு பக்கம் அண்ணன் திருமாவர்கள். ஆனால் இந்த கூட்டணி ஒற்றுமையான கூட்டணி அப்படிங்கிற ஒரு பேர் தமிழகத்தில் இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இதில் வேற தேமுதிக, மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகள், அதுபோக எந்தெந்த கட்சி லெட்டர் பேட் கட்சி இருக்கோ அனைத்து கட்சியும் கூட்டிக் கொண்டு 25 கட்சிகளோட ஒரு கூட்டணி, ஒற்றுமையான கூட்டணி. தொகுதி பங்கீடை பற்றி எதுவும் இல்லை, ஆனால் இப்போ பக்கம் ஒற்றுமையான கூட்டணி பேசப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இது ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒற்றுமையான கூட்டணி இல்லை, இது வந்து ஒரு கொத்தடிமை கூட்டணி தான். அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ வைகோலாம் வந்து நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், நீங்கள் போர்வால் நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கே சிரிப்பு வருது. ஏன்னா அது வந்து இது இந்த மாதிரி ஒரு போர்வால் எதுக்கு? இது வந்து இது வெண்ணெய் வெட்டுற கத்தி, இது போர்வால் இல்லை. ஸோ வெண்ணெய் வெட்டுவதற்கு ஒரு கத்தி பயன்படுத்தினா அது ஒரு முனை மழுகிய கத்தியாக இருக்கும். அந்த மாதிரி ஆகிட்டாரு. எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாருங்கிறது அவருக்கே மறந்துருச்சு. யாராவது அவருக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஐயா நீங்க இந்த ஒரு படத்துல இந்த MS பாஸ்கரை பிடிச்சி உழுக்குவாங்க, இந்திரா காந்தி இன்னும் சாகலை அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி நீ கட்சி ஆரம்பிச்சதே திமுகவை ஒழிக்கிறதுக்கு, திமுகவுக்கு எதிராக நீ கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு நீ என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. ஏன்னா இவங்க வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க சீட்டுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் திமுக எப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார தன்மையோடு நடந்துக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். எனக்கு நிறைய வருத்தம் இருக்குங்க. உண்மையாவே சொல்லணும்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேலாம் எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஆனா எப்படி அவங்களுடைய கொள்கைகளை அடமானம் வச்சு இது எப்படி ஒரு கம்யூனிஸ்டா இருக்க முடியும்? அதாவது திமுக வந்து பார்த்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போற தொகுதிகளை போய் பொறுக்கிட்டு வரதுக்கு பேர் ஒரு கூட்டணின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. வெக்கமா இருக்க வேணாமா? கொஞ்சமாவது வெக்கப்பட வேணாமா? தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த கூட்டணி அவங்க செட் பண்ணக்கூடிய விதத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி அங்க மோர் விற்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு ஐயா நான் மோர் விற்க வந்தேன், இல்ல வா உனக்கு ஒரு சீட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட்டு போய் எல்லாருக்கும் சீட்டு, கூடுதலா எல்லாருக்கும் நோட்டு, வேற எதுவுமே கிடையாது. திமுக என்ன நம்புதுன்னா தான் செய்திருக்கக்கூடிய இந்த விளம்பரங்களின் மூலமாக, தான் செய்திருக்கக்கூடிய இந்த உருவாக்கத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுவோம் அப்படின்னு நம்புறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வேற வாய்ப்பே இல்லைங்கிறத நம்புறாங்க. இப்போ தாவேகா வந்த பொழுது அல்லது அதிமுக கூட்டணிகள் இதுல ஒரு சில கட்சிகள், இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ பாஜக இருக்கிறதுனால இப்ப கம்யூனிஸ்ட் இங்க வரமாட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் வரமாட்டாங்க. ஆனா அதை தவிர்த்து இருக்கக்கூடிய சில கட்சிகளால வர முடியும், வருவதற்கான சாத்தியம் இருக்கு. சிறு சிறு கட்சிகளாகவே இருந்தாலும்னா அவங்களுக்கு அந்த டோர்ஸ் எல்லாம் எப்படி அடைச்சாங்கன்னா இவங்க முன்னாடியே ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சாங்க, திமுக தான் ஜெயிக்க போகுது. ஸோ அப்ப நேச்சுரலா என்ன, ஓகே அங்க போய் இப்ப காங்கிரஸ்க்கு என்ன தோணுச்சு, தாவேகா கிட்ட போயிட்டு 70 சீட்டு வாங்குறதுக்கு பதிலா இங்க போய் 28 சீட்டு வாங்கலாம். ஏன்னா இவங்க தான் கவர்மெண்ட் வர போறாங்க. கவர்மெண்ட் வந்தா நம்ம நல்லது கெட்டதெல்லாம் பேசிக்கலாம், நம்மளும் 4 கான்ட்ராக்ட் டெண்டர் எடுக்கலாம். இவ்வளவுதான், வேற எதுக்காக? காங்கிரஸ் வந்து இவங்க கூட போறதுக்கு வேற காரணமே கிடையாது. இந்த மாதிரிதான் இந்த ஒவ்வொரு கட்சியுமே இதுல இந்த அதிகார பகிர்வு அப்படிங்கிற ஒரு இடத்தை இவங்க மையப்படுத்தி பேசும்போது அந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அதிகார பகிர்வுனா என்ன? இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்மையாகவே தமிழ்நாட்டில் ஒரு 70 80 தொகுதிகள், குறைந்தபட்சம் 100 தொகுதிகளில் வாக்கு இருக்கு. உன்னோட 100 தொகுதி வாக்கு அவன் அறுவடை பண்றான், பதிலுக்கு உனக்கு 6 தொகுதி கொடுக்குறான். ஒரு 6 தொகுதியில தான் அவன் உனக்கு வேலை பார்க்க போறான். ஆனா நீ அவனுக்கு 100 தொகுதியில வேலை பார்க்க போற. கொஞ்சமாவது ஒரு பகுத்தறிவு இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுப்பாங்களா? நான் உங்களை தனியா நிக்க சொல்லல, ஆனா உங்களை மதிக்கணும்ல. உங்களோட ஸ்ட்ரென்த் இவ்வளவுதானா? உங்களை இவ்வளவு சிறுமைப்படுத்துறாங்களே, அங்க நீங்க இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இதை சொன்னா என்ன சொல்லுவாங்க, இந்த கூட்டணியை உடச்சு விட பாக்குறாங்க. நாங்க உடச்சு விடையே பாக்கலைங்க, நீங்க இப்படியே 2 4 6 இப்படி ஏறினீங்கன்னா, ஒரு விவாதத்துல பார்த்தேன், ஒரு தம்பி ஒருத்தர் பேசியிருந்தாரு, வடிவேல்னு சொல்லிட்டு,
20 வருஷத்துக்கு முன்னாடி 5 ரூபா வித்த தக்காளி சாதம் இன்னைக்கு 50 ரூபா விக்குது. ஆனா அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு 4 சீட் தான், இன்னைக்கு 4 சீட் தான். வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாப்ல. அந்த மாதிரி என்ன உங்களோட ஸ்ட்ரென்த்னே தெரியாம இருக்கிறது தான் நீங்க வந்து சமூக நீதியை காப்பாத்துறதுக்கு, பாஜகவை உள்ள விடாம தடுக்கிறதுக்கான விலைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னைக்கு உங்க கட்சி வளரும்? இப்போ உங்க கட்சியில காலம் முழுக்க தொண்டர்களாகவே இருப்பவர்கள் தொண்டர்களாகவே இருப்பாங்க. அந்த அதிகாரமும் மேல இருக்கக்கூடிய ஒரு 4 பேருக்கு தான். அதே ஆளூர் ஷானவாஸுக்கு, அதே பனையூர் பாபுவுக்கு, அதே எஸ் பாலாஜிக்கு, இல்ல ரவிக்குமாருக்கு, இல்ல வன்னியரசுக்கு, இல்ல சிந்தனை செல்வனுக்கு, இவ்வளவு பேருக்கு மட்டும்தான் அதிகாரம் கிடைக்கும்னா மேல இருந்து கீழே எப்படி அதிகாரம் டிரான்ஸ்பர் ஆகும்? இவங்களே தான் நிக்கிறாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தா இவங்களே தான் நிக்கிறாங்க. திருமாவளவன், ரவிக்குமார் டெல்லிக்கு, இந்த 4 பேர் தமிழ்நாட்டுக்கு, இல்ல இந்த 5 பேர் 6 பேர் தமிழ்நாட்டுக்கு. இது எப்படிங்க இது ஒரு கட்சியா இருக்க முடியும்? சோ இது ஒரு உதாரணம். இதே மாதிரிதான் நான் கம்யூனிஸ்டுக்கும் வரேன். கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது 1998 இந்தியாவை யார் ஆட்சி செய்ய வேண்டும்ங்கிற இடத்தை தீர்மானிக்க வேண்டிய இடத்துல இருந்த கம்யூனிஸ்டுகள் அன்னைக்கு அவ்வளவு பெரிய பலம் பொருந்திய இயக்கமா இருந்தது. இன்னைக்கு கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதையா, அதுலயும் தேஞ்சு இடமோ வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி தேஞ்சு 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 இன்னைக்கு எங்க வந்துட்டீங்க? ஒட்டுமொத்த இந்தியா உங்களை புறக்கணிச்சிருக்கு. நீங்க வீழ்த்தவே முடியாத இடமாக இருந்த மேற்கு வங்கத்தில் தொடங்கி இப்போ காங்கிரஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், பேரலா தமிழ்நாடு எலெக்ஷன் வரும்போது கேரளா எலெக்ஷன் வருது. கேரளால காங்கிரஸ் அவர் என்ன தெரியுமா ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு? அது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியில சிஜேபி, கம்யூனிஸ்ட் ஜனதா பார்ட்டிங்கிறாரு. சோ அந்த அளவுக்கு விமர்சிக்கக்கூடிய காங்கிரஸ் பக்கத்து தெருவுல, கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா இந்த தெருவுல கோயம்புத்தூர், அடுத்த தெருவுல கேரளான்னு இருக்கக்கூடிய தொகுதிகள் இருக்கு. வெட்கம் இல்லாம அந்த கட்சியோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு காங்கிரஸ் தூக்கி சுமக்கிறதுக்கு என்ன காரணம்? சோ கம்யூனிஸ்டுகள் ஏன் இரலவென்ட் ஆனாங்க? ஏன் மக்களை உங்களை இவ்வளவு நிராகரிச்சாங்க? ஏன் வெஸ்ட் பெங்கால் தோத்தீங்க? ஏன் இந்தியா முழுக்க இருந்த எம்பிக்களை இழந்தீங்கன்னு நீங்க இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு திமுகவோட அண்டி புழைச்சு 2 சீட்டு எம்பியை வாங்கி ஜெயிச்சு, 4 சீட்டு எம்பியை வாங்கி ஜெயிச்சு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுதான் உங்களுடைய அரசியல்னா நீங்க கம்யூனிஸ்ட்ங்கிற பேர்ல இங்க மக்களை ஏமாத்துறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியுமே அதுல இருக்க ஒவ்வொருத்தவங்களுமே அடமானம் வைக்கிறாங்க, போயிட்டு அடமானம் வைக்கிறாங்க. நான் வந்து எங்களுக்கு ஆட்சியல் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் தான், ஆனால் வேண்டாம் என்று நினைக்கிறோம். பட்டியல் சமூக மக்களுக்கு அதை தாண்டி ஒரு பங்களிப்பு இருக்கிறது, பாஜகவை தடுக்க வேண்டும். நான் என்ன கேட்கிறேன், உனக்கு வேணான்னு சொல்லு. நீ யார் ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கு வேணான்னு சொல்றதுக்கு? இன்னொருத்தர் போயிட்டு அருந்ததிய மக்களுடைய குரலாக நாங்கள், டேய் நீ உன் வேலை உன் கட்சி பேரை சொல்லி எனக்கு திமுக ஜாலரா அடிக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன், ஏன்னா அடுத்த 3 மாசம் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க, ஜெயிச்சா அடுத்த 5 வருஷம் நான் அவங்களுக்கு கொத்தடிமையா சட்டசபையில வேலை பார்ப்பேன்னு சொல்லு. அதுக்கு போய் வேலை பாரு. அதை விட்டுட்டு நீ சம்பந்தம் இல்லாம அருந்ததிய மக்களுக்கு வந்து திமுக தான் புகலிட்டம்னு பேசாது. அப்ப இங்கேயும் தான் கட்சிகள் இருக்காங்க. ஏன் நீங்க சொல்ற மாதிரி நான் சொல்றேன், எல் முருகன் என்ற ஒரு தலைவரை மாநில தலைவராக்கி, அவரை மத்திய அமைச்சராக்கி, அவர் தேர்தலில் வென்றாலும் தோற்றாலும் இன்று தொடர்ச்சியாக அவரை மத்திய இணையமைச்சராக வைத்துக் கொண்டிருக்கிறது பாஜக. அவர் இதே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தானே. அவருக்கான அங்கீகாரத்தை பாஜக கொடுக்கலையா? எத்தனை முறை திமுகவுக்கு இங்க வந்து மத்தியில அமைச்சரவையில பங்கெடுக்க வாய்ப்பு வந்த பொழுது எத்தனை முறை இவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்தாங்க? ஏன் பாஜக ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவங்க இங்க இருக்கக்கூடிய வேற ஏதோ ஒரு பெரும்பான்மை சமூகத்துக்கு அதை கொடுத்திருக்காங்க இல்லையா? ஏன் மத்திய இணையமைச்சராக எல்முருகனை உருவாக்கணும்? அவர் இவ்வளவுக்கு ராஜ்யசபா நாமினேட்டட் எம்பி தானே, யார வேணாலும் அவங்க நாமினேட் பண்ண வைக்கலாம். பார்லிமெண்ட் உள்விவகாரத்துறை அமைச்சர் இன்னும் ஒரு படி மேல சொல்றேன். அதுலயும் அவர் பட்டியல் சமூகத்திலையும் குறிப்பாக ஒரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் பழைய சமூகத்தை சேர்ந்தவர் இல்ல. தமிழ்நாட்டுல பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய ஒரு ஸ்கெடியூல்டு காஸ்ட் நாமினேட் பண்ணல. ஒரு மார்ஜினலைஸ்டா இருக்கக்கூடிய ஒரு சிறிய சமூகம், ஒரு பட்டியல் சமூகம், ஆனால் காலம் காலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வராத ஒரு சமூகத்தை பாஜக கௌரவிக்குது. இப்படி எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். இன்னைக்கு ஸ்கெடியூல்டு ட்ரைப்ல இருந்து, பட்டியல் சமூகம் இல்ல, பழங்குடி சமூகத்திலிருந்து இந்தியாவில் ஒரு குடியரசுத் தலைவர் உருவாக்கி இருக்கிறார். திரௌபதி முர்மு அவர்களை குடியரசுத் தலைவராக உருவாக்கி இருக்கிறது பாஜக. இதே போலத்தான் இங்கு இந்தியாவில் இருந்து ஏதோ ஒரு கடைக்கோடியில் ராமேஸ்வரத்தில் பிறந்த இந்தியாவினுடைய கனவு நாயகன் அப்துல் கலாமை ஜனாதிபதியாக்குனது பாஜக. ஆனா அப்துல் கலாமுக்கு எதிராக வாக்கு செலுத்தினது யாரு? இங்க இருக்கக்கூடிய திமுகவும் காங்கிரசும். சோ இப்படி பல உதாரணங்களை நம்மளால சொல்ல முடியும். எப்படி பார்த்தாலும் இந்த எலெக்ஷனோட இவங்களுடைய டபுள் ஸ்டாண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி 200% இதுல இருந்து இந்த ஒரு மாயையான ஒரு பிம்பம் இவங்க வடிவமைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? அதாவது இது வந்து ஒரு தமிழ்நாட்டை வஞ்சிக்குது, என்டிஏ வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரானது, இது வந்து இது அது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. 200% இந்த தேர்தலில் மக்கள் ஒண்ணுதான் யோசிக்க போறாங்க. ஒரு குடும்பமா அல்லது தமிழ்நாட்டையே தன்னுடைய குடும்பமாக நினைக்கக்கூடிய இந்த என்டிஏ அணியா, ஒரு குடும்பத்துக்காக வேலை பார்க்கக்கூடிய திமுக அணியா? இதுதான் மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. தீய சக்தி திமுகவா, தேசிய சக்தி பாஜக அதிமுக அணியா? இதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்வியை முன்னிறுத்தி மட்டும்தான் மக்கள் வாக்கு செலுத்துவாங்க. அதுல 200% திமுகவுக்கு ஒரு சரியான பாடம் புகட்டக்கூடிய ஒரு தேர்தலாக இது இருக்கும். நம்புறேன். மிக்க நன்றி சார், நேரத்துக்கு நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.